தஞ்சையில் ராஜராஜ சோழனுக்கு 100 அடியில் சிலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறு ஆராயப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். திருநெல்வேலி மாவட்ட அதிமுக பிரமுகர் கருப்புசாமி பாண்டியன் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். திருநெல்வேலி மாவட்ட அதிமுக பிரமுகரான இவர் எம்ஜிஆர் காலத்தில் 1977, 1980 மற்றும் 2006 திமுகவில் சட்டசபை உறுப்பினராகவும் இருந்தவர். ஆளும் கருப்பு, பெயரும் கருப்பு, ஆனால் உள்ளமோ வெள்ளை என எம்ஜிஆரால் பாராட்டப்பட்டவர் இவர். தமிழகத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 40 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படுவதை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வரும் 1ஆம் தேதி முதல் 40 சுங்கச்சாவடிகளில் ரூபாய் முதல் ரூபாய் வரை கட்டணத்தை உயர்த்தும் முடிவு அதிர்ச்சி அளிக்கிறது. இதனால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள போக்குவரத்து துறை மேலும் பாதிக்கும். சுங்கச்சாவடி கட்டண உயர்வு பொதுமக்களையும் பாதிக்கும், பொருட்களின் விலை உயரும் என்றும், எனவே கட்டண உயர்வை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். மாநில அரசும் சுங்கச்சாவடி கட்டண உயர்வை தவிர்க்க வலியுறுத்த வேண்டும் என்றும், கடந்த 2 ஆண்டுகளில் 12 சுங்கச்சாவடிகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. இதை கருத்தில் வைத்து கட்டண உயர்வை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். சென்னையில் நேற்று ஒரே நாளில் 7 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் குலாம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். நேற்று காலை 6 மணி முதல் 7 மணி 10 நிமிடங்கள் வரையிலான 1 மணி நேரம் 10 நிமிடங்களில் சைதாப்பேட்டையில் துவங்கி வேளச்சேரி வரை 6 பெண்களிடம் 22 சவரன் வரை செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மும்பையைச் சேர்ந்த ஜாஃபர் குலாம் ஹுசைன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் சென்னை தரமணி ரயில் நிலையம் அருகே திருடிய நகைகளை மீட்கச் சென்ற போது போலீசாரை தாக்கி ஜாஃபர் தப்பு முயற்சி செய்துள்ளார். அப்போது தற்காப்புக்காக இன்ஸ்பெக்டர் முகமது புகாரி சுட்டதில் கொள்ளையன் உயிரிழந்துள்ளார். ஜாஃபர் மீது 50க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. பத்திரப்பதிவில் முத்திரை தாள்களுக்கு பதிலாக இ-ஸ்டாம்ப் வசதியை சார்பதிவாளர் அலுவலகங்களில் வழங்குவது குறித்து அதிகாரிகள் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதி நிலைமை எப்போது சரியாகிறதோ அப்போது அறிவித்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவோம் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். கேள்வி நேரத்தின் போது நடந்த விவாதத்தில் அதிமுக கே.பி. முனுசாமி தற்போதைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் நிதி அமைச்சராக இருந்தபோது ஓசூர் மாநகரில் ஹைடெக் சிட்டி அமைக்கப்படும் என்று அறிவித்தார். ஆனால் செயல்படுத்தவில்லை. வேப்பனஹள்ளி தொகுதியில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமைக்க அரசு முன்வர வேண்டும். சென்னை மட்டுமின்றி ஓசூர், சூளகிரியில் தொழில்நுட்ப மையங்களை உருவாக்க வேண்டும். அரசு கேபிள் டிவி என்பது நல்ல வருவாய் வந்து கொண்டிருந்த துறை. அதன் தற்போதைய நிலை என்ன என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தியாகராஜன், ஏற்கனவே அறிவித்த திட்டம் என்னவானது என்று கேட்கிறீர்கள். காலம் மாற மாற சில சூழ்நிலைகளும் மாறும். நீர்வளத்துறை அமைச்சர் என்னிடம் நிதி பெறுவது எவ்வளவு கஷ்டம் என இப்போது தெரிகிறதா என்று ஒருமுறை கேட்டார். நீர்வளத்துறைக்கு அப்போது 10,000 கோடி ரூபாய் அளவிற்கு மானிய கோரிக்கையை அவர் தாக்கல் செய்துள்ளார். இன்றைக்கும் அதே அளவிற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு அன்று 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இன்றைக்கு 130 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்போது துறைக்கு வர வேண்டிய நிதி தடையின்றி வந்து கொண்டிருந்தது. இன்று அரசுக்கு நிதி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அதைவிட தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு அதிக நிதி தட்டுப்பாடு உள்ளது. துறையின் நிதி 300 கோடி ரூபாய்க்கு மேல் அரசிற்கு திரும்ப பெறப்பட்டுள்ளது. சில நிறுவனங்களுக்கு மானியம் கொடுக்க வேண்டிய நிதியும் வந்து சேரவில்லை. இது ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தடையாக உள்ளது. எப்போது நிதி நிலைமை சரியாகிறதோ அப்போது அறிவித்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவோம். அரசு கேபிள் டிவி நல்ல முறையில் செயல்படுகிறது. புதிதாக டெண்டர் விடப்பட்டு HD பாக்ஸ் பொருத்தப்பட்டு வருகிறது என்றும் விவாதத்தில் குறிப்பிடப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே காட்டியனேந்தல் அரசு தொடக்கப் பள்ளியில் 2 மாணவர்கள் மட்டுமே படிக்கின்றனர். அவர்களுக்கு ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். இம்மாணவர்களுக்கு காலை உணவு பிள்ளையாரேந்தல், மதிய உணவு குச்சங்குளம் பள்ளிகளில் இருந்து கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. இங்குள்ள சமையல் கூடம் காட்சி பொருளாக உள்ளது. இதனால் அரசு நிதி வீணடிக்கப்படுகிறது. கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கு மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் நேற்று இரவு சந்தித்தார். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. அத்துடன் அந்த சந்திப்பில் தமிழக சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு மீதான முறைகேடு விவகாரங்கள் குறித்தும் உள்துறை அமைச்சருடன் அவர்கள் பேசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை, இருமொழிக் கொள்கை போன்ற விவகாரங்கள் குறித்தும் அதிமுகவின் நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதேபோன்று 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அதிமுக மீண்டும் கூட்டணி அமைப்பது தொடர்பாக பேசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் மட்டும் தனியாக 15 நிமிடங்கள் பேசியுள்ளனர். குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தற்போது அதிமுகவுடன் இணக்கமாக இருப்பது குறித்து இருவரும் பகிர்ந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக தரப்பில் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி சேர தயார் என்றும், கூட்டணி அதிமுக தலைமையில் அமைய வேண்டும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளனர். ஓ பன்னீர்செல்வம், சசிகலா விவகாரங்களில் தங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.